கொங்குல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி 3, 4 மாநாடுகளை நடத்தி விட்டார். திமுக சார்பா. ஒப்பரு விழா நடத்திட்டாரு. அதுக்கப்புறம் மகளிர் மாநாடு நடத்திட்டாரு. இப்போ கொங்கு இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு நடத்திருக்காரு. அது இல்லாம ஐடி விங்குக்கான மாநாடு கிட்டத்தட்ட 4.25 வருஷத்துல திமுக ரொம்ப வீக்கா கருதப்படும் கொங்கு மண்டலத்தில் முக்கியமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. அது திமுகவுக்கு ஒரு பெரிய பூஸ்டர். செந்தில் பாலாஜியுடைய ஒர்க் எப்படி இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, டே டு டே அவர் தொடர்ந்து மானிட்டர் பண்றாரு. நிர்வாகிகள் சந்திப்பு. அரூர்லாம் சொல்றாங்க 20% கேப் இருக்கு. ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே கிட்டத்தட்ட 20% அதிகமாக இருக்கு 4 தொகுதிகளில். புரியுதுங்களா? அப்படி ஒரு சூழ்நிலை காரணம் செந்தில் பாலாஜியுடைய ஒர்க்கு தான். இன்னைக்கு நாளைக்கு மாநாடு வச்சிருக்காரு. இன்னைக்கு ஃபங்க்ஷன் கரூர், அரவாக்குறிச்சி, கரூர் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு மதியானம் கிளம்பி அங்கே போவார். விடிய நைட்டு ஒர்க்கு, நாளைக்கு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நாளைக்கு மறுநாள் வந்துடுறாரு இங்கே. ஸோ தொடர்ந்து நீங்கள் எப்பயுமேங்க, அதனால தான் அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ். 22ஆம் தேதி நாளைக்கு இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு, மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு. 41 தொகுதி வந்துடுது, எல்லாம் வர்றாங்க, நிர்வாகிகள் வர்றாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த தொடர்ச்சியான ஒரு செயல்பாடு காரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேற்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு திமுக. திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞரணி செயலாளர், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர், நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற February 22 அன்று கோவை கருமத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞரணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் டி. செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். வெல்வோம் 200 படைப்போம். ஈதமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஈதமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். நாளைய தினம் இளைஞரணி மாநாடு திமுக சார்பில் கோவையில் நடக்க இருக்கு. ஸோ ஏற்கனவே 2 இளைஞரணி மாநாடு நடத்திட்டாங்க திமுக சார்பில். ஒன்று வட தமிழகம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது, தென் தமிழகம் விருதுநகரில் நடந்துச்சு. இப்போ கோவை. ஸோ இப்போ கொங்குல ஏற்கனவே திமுக வீக்கா இருக்குன்னு சொன்னாங்க. பிறகு லோக்கல் பாடிஸ்லையும் சரி, நாடாளுமன்றத்திலும் சரி, திமுக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஏடிஎம்கேவை நல்லாவே வீக்கன் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் தான் ஒரு முதலமைச்சராக வேண்டும்ங்கிற ஒரு வெளிப்படையாக சொன்னாலும், அவர் அந்த எதிர்கட்சி தலைவரை அவர் தக்க வைத்துக் கொள்வதற்கு கொங்கு தான் ரொம்பவே அவருக்கு உறுதுணையா இருக்க போகுது, கை கொடுக்க போகுது அப்படின்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த கொங்குல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி திமுக தெரியுது. அந்த கொங்குல இப்போ இந்த முறை எந்த அளவுக்கு திமுக பெர்ஃபார்ம் பண்ண போகுது இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில்? திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். எப்படி களம் அமைய போகிறது? இளைஞரணி மாநாடு இல்லை, இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு. திமுகவுடைய நிர்வாகிகளுடைய சந்திப்பு மட்டும்தான் இதில். மற்றபடி வேற யாருக்கும் அழைப்பு இல்லை. கொங்குல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி 3, 4 மாநாடுகளை நடத்தி விட்டார் திமுக சார்பா. ஒப்பரு விழா நடத்திட்டாரு. அதுக்கப்புறம் மகளிர் மாநாடு நடத்திட்டாரு. இப்போ கொங்கு இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு நடத்திருக்காரு. அது இல்லாமல் ஐடி விங்குக்கான மாநாடு கிட்டத்தட்ட 4.25 வருஷத்துல திமுக ரொம்ப வீக்கா கருதப்படும் கொங்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, முக்கியமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன். அது திமுகவுக்கு ஒரு பெரிய பூஸ்டப். அது இல்லாமல் முதல்வர் அதிகமாக போன மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். நீங்கள் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, கடந்த 2021 10 தொகுதியிலும் அதிமுக ஜெயிச்சிச்சு. அதனாலேயே குறிப்பாக செந்தில் பாலாஜி பொறுப்பாளராக போட்டதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த தொடர்ந்து நிகழ்ச்சிகள் அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10-15 முறைக்கு மேலாக முதல்வர் கோயம்புத்தூர் போயிட்டார். தொடர்ந்து அவர் ஒரு 3 மாதத்துக்கு கோயம்புத்தூரில் செந்தில் பாலாஜி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை ரெடி பண்ணி
தொடர்ந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் அதுதான் ஒரு படிப்படியாக கிட்டத்தட்ட திமுக அன்னைக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்டேஜுக்கு இப்போ கொங்கு மண்டலத்துக்கு மேற்கு மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ குறிப்பாக என்னென்னா கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜிக்கு 35 தொகுதிகளே கொடுத்துருந்தாங்க அவங்க, மேற்கு மண்டல பொறுப்பாளர்னு போட்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரூர், ஈரோடு, நாமக்கல், கோயமுத்தூர், திருப்பூர் அண்டு ஊட்டி இதெல்லாம் சேர்த்து 35. அதில் ஒரு 6 தொகுதிகள் வந்து 2 அமைச்சர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த 6 தொகுதிகளையும் சேர்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட 41 தொகுதிகள் இப்போ அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த 41 தொகுதிகள் தான் மிகப்பெரிய பலமாக கருதப்படுற பாஜகவும் அதிமுகவும் இந்த 41 தொகுதிகள் தான் பெரிய பலமாக கருதுறாங்க. இந்த நிலையில் செந்தில் பாலாஜியுடைய ஒர்க் எப்படி இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, டே டு டே அவர் வந்து தொடர்ந்து மானிட்டர் பண்ணுறாரு. நிர்வாகிகள் சந்திப்பு இது வரைக்கும் இல்லாத ஒரு ஒவ்வொரு தொகுதிக்கும், அதாவது ஏன்னா எம்எல்ஏ இருக்கிறாங்களோ இல்லையோ திமுகவுக்கு ஒரு அலுவலகம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா இப்போ கோயம்புத்தூரில் 10 தொகுதிகள்லையும் அதிமுக தான். ஸோ சட்டமன்ற அலுவலகம் அவங்கள்ட்ட இருக்குது, எம்எல்ஏ அலுவலகம் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அவங்களோட நிர்வாகிகளை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ எம்எல்ஏல இருப்பார். பட் திமுக எங்கே இருக்குது? திமுக கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு அலுவலகமே இப்போ போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அலுவலகமே இல்லை. அவர் தான் அலுவலகம் ரெடி பண்ணாருன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாரு, எலெக்ஷனை ஒட்டி ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த 41 தொகுதியிலையும் வைக்கிற 41 தொகுதி மேற்கு மண்டலத்தில் 41 தொகுதிகளுக்கும் வந்து திமுக அலுவலகம் வந்து போடுங்க. டெய்லி அங்கே போய் உட்காருங்க, உட்காந்து பார்க்கணும், பேசணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டாரு. ஒரு வேளை நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டால் அவ்வளோ அனைத்தும் அப்படியே தேர்தல் அலுவலகமாக மாற்றிருங்க அப்படின்ட்டார். எப்பயுமே தேர்தல் அலுவலகத்துக்கு பர்மிஷன் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ இருக்கிறதுக்கு தொகுதி அலுவலகமாக வச்சுங்க, திமுகவுக்கு தொகுதி அலுவலகம் வச்சுங்க. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுற உடனே பார்த்தீங்கன்னா அதை தேர்தல் அலுவலகமாக வச்சுங்க. அது திமுகவாக இருக்கலாம், வேறு யார் கட்சி, வேறு மாற்று கட்சிகள், கூட்டணி கட்சியில் யாருக்காக இருந்தாலும் அந்த அலுவலகத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ தொடர்ந்து என்ன பண்ணார், கோயம்புத்தூர் முதல்ல அவர் கரூர் தான் வந்துட்டு போவார், திருச்சி வழியாக தான் வந்துட்டு போயிட்டுருப்பார். பட் இப்போ என்ன பண்ணுறாரு, கோயம்புத்தூர் வழியாக எதாக இருந்தாலும் கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே திருப்பூர், ஈரோடு ஈஸியாக இருக்குது. கரூருக்கு போகிறதுக்குள்ளே 2-3 டிஸ்ட்ரிக்டை பார்த்துட்டு போகிறார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இதன் தொடர்ச்சியாக தான் இப்போ என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி 22ஆம் தேதி நாளைக்கு இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு, மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு. 41 தொகுதி வந்துடுது, எல்லாம் வர்றாங்க, நிர்வாகிகள் வர்றாங்க. இதன் தொடர்ச்சியாக அடுத்தது பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி தேர்தல் BL2 BLC சொல்கிறாங்கல்ல, அவங்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. சிஎம் கலந்துக்கிறாரு அந்த நிகழ்ச்சியில், கலந்துரையாடல் நிகழ்ச்சி. அவர் சிஎம் கலந்துக்கிறாரு. நாளைய நிகழ்ச்சிகளில் வந்து இளைஞர் அணி செயலாளரும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்கிறார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ச்சியான ஒரு செயல்பாடு காரணமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலத்தில் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு திமுக அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிட்டு சொல்லலாம். அதிலே செந்தில் பாலாஜியை பொறுப்பாளராக போட்டதே அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் திமுக நிர்வாகிகளுக்கு. ஏன்னா தானே இருக்க முடியாது, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பார், பேசிகிட்டே இருப்பார், ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்தி சொல்லிகிட்டே இருப்பாருன்னு வச்சுங்களேன். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆக்டிவ் ஆகிடுச்சு டிஎம்கே அந்த ஏரியாவில். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாநாடுகள். இப்போ நீங்கள் மாநாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இளைஞரணி சந்திப்பு, நிர்வாகிகள் சந்திப்புன்னு வச்சிங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிர்வாகிகள் பார்க்க வேண்டிய கட்டாயம், அவங்களோட தொடர்புங்கிறது வந்துருச்சு. மகளிர் அணிக்கு அதே மாதிரி தான் நடந்துச்சு, பல இடத்துல நடத்துனாங்க. ஸோ பெண்களுக்கான மகளிர் அணி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய, பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ இப்படி அடுத்தடுத்த விஷயங்கள். அடுத்தது இப்போது பூத் கமிட்டி ஆட்களுடைய சந்திப்பு அடுத்தது 27ஆம் தேதி. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக டிஎம்கேக்கு இருக்குது. அதிமுக அண்ட் பாஜக வந்து அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக தான் பார்க்குறாங்க. டிஎம்கே பயங்கர ஆக்டிவ் ஆகி இருக்கும். அதை தான் வந்து நீங்கள் வேலுமணி ஒரு நிகழ்ச்சியிலே சொல்லுவார்,
திமுககாரன் ஒருத்தர் இருந்தாலும் கடைசி வரைக்கும் இருந்துட்டு போறான். ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தான்னா, பூத்லயும் அதே மாதிரி தான். 2 பேர் 3 பேரும் விடமாட்டாங்க. நீங்க நினைக்கிற மாரி இது பெரிய கோட்டைலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. வேலுமணி கோட்டை, எடப்பாடி கோட்டைன்னு. ஒருத்தர் வந்து சம்மட்டியோட காத்துட்டு இருக்காரு இந்த கோட்டைய உடைக்கிறதுக்கு அப்படின்னு எஸ்பி வேலுமணி அவர்கள் பொதுவெளியிலே பேசினார். மறைமுகமாவே அந்த ஒரு வார்த்தைய செந்தில் பாலாஜிங்கிற பேர சொல்லல. மறைமுகமா சொன்னாருன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு. ஏன்னா குறிப்பா பார்த்தீங்கன்னா, இப்ப தேமுதிக வந்து நீங்க கொங்கு மண்டலத்தில் குறிப்பா கோயம்புத்தூர், திருப்பூர் இதுல வந்து தேமுதிகவுக்கு ஒரு ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கு அந்த ஏரியால. விஜயகாந்த் பீரியட்லேருந்து அதுக்கு அவங்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கு. அந்த வாக்குகள் வந்து இப்ப மீண்டும் திமுகவுக்கு வர்றது வந்து அடுத்த ப்ளஸ். ஏற்கனவே மக்கள் நீதி மையம் ஒரு பார்த்தீங்கன்னா, அவங்க கோயம்புத்தூர் கொங்குல ஒரு கணிசமான வாக்குகள் கடந்த தேர்தல்ல வாங்கியிருந்தாங்க. நீங்க இப்போ தேமுதிக புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே வந்து திமுகவுக்கு ப்ளஸ்ஸா போக போக வந்து அதிமுக, பாஜக கூட்டணி பதற்றத்தில் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ கொங்குல இருக்கக்கூடிய குறிப்பா திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 40 தொகுதிகள் ரொம்பவே சவாலான தொகுதிகள் திமுகவுக்கு. கண்டிப்பா. இப்போ சவாலான தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு திமுக வழங்காது என்ற ஒரு விஷயத்த நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அதுக்கு பதிலா குறைந்த சீட்டு வாங்கிக்கங்க. ஓரிரு சீட்டுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஃபார்முலா சீட் ஷேரிங்ல வந்து பேசப்படும்ன்ற ஒரு விஷயம். ஸோ இந்த 41 தொகுதியில மேக்சிமம் டிஎம்கே உதயசூரியன் தான் நிற்க போகுது என்று நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். கண்டிப்பா. அப்போ எப்படி இருக்க போகுது களம்? இப்போ உங்க உதயசூரியன் நிற்கும், எதிர்த்தாப்புல இரட்டை இலை மேக்சிமம் நிற்கும். பாரதிய ஜனதாவும் அங்க ஓரளவு கோவை போன்ற ஒரு திருப்பூர் போன்ற சில பகுதிகளில் அவங்களுக்கும் சில செல்வாக்குகள் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கு. அஇஅதிமுக இரட்டை இலை வெர்சஸ் உதயசூரியன் என்ற அளவுக்கு இருக்கும். கடும் போட்டி நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். களம் எப்படி அண்மையான இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன சொல்லுது? இல்ல உண்மைதான். நீங்க சொன்ன மாரி திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் தொழிற்சங்கங்கள் நிறைந்த பகுதி. அது பல ஆண்டுகளுக்கு முன்பான ஒரு மனநிலை அது. கம்யூனிஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால தான் பல முறை பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட்டுகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. எம்பி தொகுதிய சொல்றேன் நான். ஸோ அதனால அவங்க வந்து சட்டமன்றத்தில எதிர்பார்ப்பாங்க. எங்களுக்கு அங்க திருப்பூர் வேணும், பல்லடம் வேணும். நெசவாளிகள் அதிகமான ஒரு ஏரியா. அப்படி பார்த்தீங்கன்னா, ஈரோடு கிழக்கு கூட அந்த மாரி தான். தொழில் நெசவு தொழில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியாக்கள் எல்லாமே கம்யூனிஸ்ட்டுகள் எதிர்பார்ப்பாங்க. பட் நீங்க சொன்ன ஒரு வார்த்தை அதான் இது. களம் வந்து ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை. 200+ ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி டிஎம்கே போயிட்டு இருக்கும் நிலையில, இந்த விஷயத்துல கூட்டணி கட்சிகள் வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய நிலையா தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, இப்போ கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு கூட இல்ல. கோயம்புத்தூர், திருப்பூர், நீங்க ஊட்டி, நாமக்கல் இந்த ஏரியா எல்லாமே கிட்டத்தட்ட ஏடிஎம்கே அண்டு பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க முடியாது. நீங்க கடந்த தேர்தலில் ஒரு பெரிய பாடம் நம்மளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, அரவாக்குறிச்சி முதல்ல வந்து வழங்கப்பட்டது வந்து மனிதநேய மக்கள் கட்சிக்கு. கடைசி நேரத்துல மனிதநேய மக்கள் கட்சி வருதுன்னு உடனே அண்ணாமலை அங்க ஃபிக்ஸ் பண்ண உடனே ஒரே நைட்டு செந்தில் பாலாஜி கொஞ்சம் சுதாரிச்சாரு. வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேணாம். டிஎம்கே குடுங்க. நாங்க பார்த்துக்கிறோம்னு சிஎம் பேசி ஃபைட் பண்ணி வாங்கினார். பாபநாசத்துக்கு மாத்தி மாத்துனாங்க. ஏன்னா தேவையில்லாம அங்க ஒரு சூழ்நிலை வந்துடும். எப்படி வந்துடும்னா, நீங்க வந்து ஜவாஹிருல்லா பேராசிரியர் நிக்கிற மாதிரி இருந்தது அன்னைக்கு காலகட்டம். அப்ப அண்ணாமலை வந்தாங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா இந்துக்கள், முஸ்லீம்கள் ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பமாகி ஒரு மார்ஜின்ல ஏதாவது அண்ணாமலை ஜெயிச்சதுக்கிற சூழ்நிலை கூட வந்திருக்கும் அன்னைக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்படி வேண்டாம் நம்மளுக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை அந்த ரிஸ்க் எடுக்க வேணாங்கிறத செந்தில் பாலாஜி அன்னைக்கே சுதாரிச்சு அதை மாத்தினார். ஸோ அந்த மாதிரி இந்த முறையும் அது மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மக்கள் நீதி மையம் வந்து கமல் ஏற்கனவே கோயம்புத்தூர்ல நின்னாரு வானதி ஏரியால. ஸோ இந்த இதுலலாம் வந்து மக்கள் நீதி மையம் ஃபைட் பண்ணுறதுக்கு வேலை இல்லை. முக்கியமான டைமுங்க அது. இல்லை எங்களுக்கு நாங்கள் கடந்த முறை கமல் நின்னாரு வேற. இப்போ கமல் கட்சியில் ஒருத்தர் நிற்க போகிறது எப்படி இருக்கும்? சரியா இருக்குமா? நெக்கு உள்ள ஒரு சூழ்நிலை. ஸோ இதெல்லாம் புரிந்து கொண்டு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் கூட்டணி கட்சிகளும் இருக்கிறாங்க. ஏன்னா கொங்கு ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி வந்து ரொம்ப சாலிடாக நினச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல இங்கே உயிரை கொடுத்து செந்தில் பாலாஜி வேலை பார்த்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இல்லை எனக்கு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா,
ஃபைட் பண்ணி அதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த ட்ரை பண்ணாங்கன்னா நஷ்டம் திமுக கூட்டணிக்கு தான். ஸோ அந்த ஒரு நிலை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது எல்லாமே அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அதை நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம். நம்ம ஏன்னா கடந்த முறை 174 நின்ன திமுக இந்த முறை 170 67 கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க விட்டு கொடுக்குறப்ப நீங்களும் விட்டு கொடுக்கணும். அதுதான் ஒரு பரஸ்பரம் ஒரு புரிதல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால இந்த முறை அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காம திமுக நின்றுச்சுன்னா கொஞ்சம் இன்னும் டஃப் ஃபைட்டாக இருக்கும். ஸோ செந்தில் பாலாஜி கண்டிப்பாக அதில் ஒரு தெளிவாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். அது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முறை டிவிகே எப்படி இருக்குது கொங்குல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகே மற்ற மண்டலங்களை விட கொங்குல மைனஸாக தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 8லேருந்து 12% தான் இருக்குது. சர்வே கிட்டத்தட்ட ஒரு 41 தொகுதிகள்லையும் தொடர்ந்து ஒரு 3 நாட்களுக்கு 1 முறை எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க. செந்தில் பாலாஜி டீம் உட்காந்து அவர் பண்ணுறார், அவர் மானிட்டர் பண்ணுறார். எப்படி இருக்குது, டே டு டே எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல என்ன காரணம்னா இது முக்கியமான காலகட்டம். இதில் அலட்சியமாக இருந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் அதில் தெளிவாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 8லேருந்து 12% தான். 15ன்னு சொல்லிட்டு இருந்த இதெல்லாம் 12 ஆயிடுச்சு. 8ன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட 8 எப்படி வந்திருக்கு பாருங்க. 12லேருந்து 8 ஆயிருக்கு சில இடங்கள், சில தொகுதிகள். காரணம் டிஎம்கேவுடைய பர்ஃபார்மன்ஸ், அடுத்தடுத்த விஷயங்கள். தொடர்ந்து மக்களை போய் சந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக போன வாரத்தில் கூட இல்லைங்க விஜய் வந்திருக்காருங்க அவருக்கு போடலான்னு நினைக்கிறதுன்னு சொன்னவங்க கூட இல்லைங்க டிஎம்கே நல்லதானங்க பண்ணுது எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் கூட திமுகவுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்குது. ஏன்னா ரகசியமான எடுக்கப்படும் இந்த சர்வேக்கள் எல்லாம் முக்கியமான நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்படுது. இல்லைல்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, ஏடிஎம்கே இந்த அளவுக்கு இருக்குது, நம்ம இங்கே இருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம்னா 2% ஏற்றுட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும் அப்படின்னு. இப்போ நீங்கள் கரூர்லாம் சொல்கிறாங்க 20% கேப் இருக்குது ஏடிஎம்கே அண்டு டிஎம்கே கிட்டத்தட்ட 20% அதிகமாக இருக்குது 4 தொகுதிகள்லையும். புரியுதுங்களா? அப்படி ஒரு சூழ்நிலை காரணம் செந்தில் பாலாஜியுடைய ஒர்க்கு தான். இன்னைக்கு நாளைக்கு மாநாடு வச்சிருக்காரு, இன்னைக்கு ஃபங்க்ஷன் கரூர், அரவாக்குறிச்சி, கரூர் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு மதியானம் கிளம்பி அங்கே போவார். விடிய நைட்டு ஒர்க்கு, நாளைக்கு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நாளைக்கு மறுநாள் வந்துடுறாரு இங்கே. ஸோ தொடர்ந்து நீங்கள் எப்பயுமேங்க, அதனால தான் அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. தொடர்ந்து டச்லேயே இருக்கார், போகிறாரு வராரு. போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் என்ன விரும்பும், உங்களுக்கு தேவை நடக்கும்போது என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. அதை தான் இந்த முறை நடக்க போகுது. பெரிய பெரிய மேஜிக் தான் இருக்கும். 41 தொகுதிகள்ங்கிறதுல சாலிடாக 35 தொகுதிகளை கண்டிப்பாக திமுக கைப்பற்றும். ஆனால் எல்லாமே ஒரு ஆச்சரியமாகவும் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு ஏமாற்றமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போ சொல்கிறாங்க இதே ஒரு சூழ்நிலையில் போனால் வேலுமணி கஷ்டம், தொண்டாமுத்தூர் கஷ்டம், டிஎம்கே அந்த மாதிரி ஒர்க் பண்ணுது, மைக்ரோ லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. வேலுமணி கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சாரு, வீடு வீடாக போய் பார்க்குறாரு. இப்பயே அவரே ஒரு தொகுதியை மட்டுமே அவர் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் வந்துடுறாரு. தங்கமணி நாமக்கலுக்கு ஃபுல் இன்சார்ஜ்னு சொல்லுவார், தங்கமணி குமாரபாளையம் அவர் மட்டும் பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாத்தையுமே கொஞ்சம் நெருக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறார் செந்தில் பாலாஜி. இன்னும் அவ்வளோதான் கேம். இன்னும் ஒரு அதிகபட்சம் பற்றி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஒரு மாதத்தில் வந்துடும். என்ன போலிங் நான் சொல்கிறேன், ஒரு 40 நாளில் கண்டிப்பாக வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 40 நாட்கள் தானே அவங்களுக்கு. அதனால இந்த முறை மேற்கு மண்டலம் சொல்லப்பட கொங்கு மண்டலம் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாகவும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தகவலையும் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதற்கு காரணம் முழுக்க செந்தில் பாலாஜி தான். அதில் ஒரு மாற்றம். திரு செந்தில் பாலாஜி அவர்களோட இந்த பொறுப்புக்கு பிறகுதான் நீங்க சொல்வது போல கோவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற அந்த செக்மெண்ட்ஸா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக அலுவலகம் அமைச்சிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும் ஏற்பட்டிருக்கு. திமுக அங்க இருப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கடும் போட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு திமுக முன்னேறி இருக்கு அப்படின்றதெல்லாம் இப்போ சொல்லியிருக்கீங்க. இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வேறு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிகளை முன்னெடுப்பாங்க? இப்போ பாஜக அதிமுக தரப்புல இப்போ குறிப்பா பாஜக
தொடர்ந்து அவங்க கம்யூனல் ரீதியாக பல விஷயங்கள் எடுப்பது உண்டு. ஏன்னா அந்த சென்சிட்டிவான ஒரு பூமியாவும் அந்த பகுதி வந்து இருக்கக்கூடிய விஷயமா நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக எடுப்பார்கள். ஏன்னா இப்போ கோவில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பாஜக வந்து கேட்டிருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அப்போ அவங்க இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை முன்வைக்கும் பொழுது அதற்கு ஒரு எதிரான ஒரு பிரச்சாரமாக திமுக என்னவாக அது முன்னெடுக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். இல்ல நீங்க அதுல வந்து என்ன எதிர்பார்க்கறேன்னா, அதிமுகல ஒரு சூழ்நிலை சரியான சூழ்நிலை இல்லை. குறிப்பா சொல்லணும்னா, நீங்க தேமுதிக வந்து திமுக பக்கம் சாய்ந்த பிறகு, நேற்று ஓபிஎஸ் அடுத்த முறை ஸ்டாலின் அடுத்த முறை அவர் தான் முதல்வராகறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொன்னது பிறகு, அதிமுக கிட்டத்தட்ட வந்து ஒரு வீக் ஆயிட்டு. வந்து அவங்க ஒரு பெருசா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்க அரித்மேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா, நீங்க டிஎம்கே ஸ்ட்ராங் ஆன மாரி ஒரு இமேஜ் பக்காவா ஆயிடுச்சு. பப்ளிக்ட்டயும் ஒரு டாக் வந்துருச்சு. அடுத்தது டிஎம்கே தான் அப்படின்னு ஒரு நேம் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய மைனஸா இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, எப்படியாவது தேமுதிகவை பேசி முடிக்கணும்னு ஒரு சூழ்நிலை அசைன்மென்ட் யாருக்கு கொடுக்கப்பட்டது? வேலுமணிக்கு கொடுக்கப்பட்டது. வேலுமணி அத பெரிய விஷயம் பெரிய ரிஸ்க் எடுக்கல அவர். ஏன் எடுக்கல? நம்ம சொல்றத எடப்பாடி பழனிசாமி கேட்கறதில்ல. அப்படிங்கிற மனநிலைக்கு வேலுமணி வந்துட்டாரு. தங்கமணி அதே மனநிலையில இருக்காரு. நம்மள மதிக்கிறது இல்லங்க. நம்மள பெருசா கண்டுக்கிறது இல்ல அவரு. நம்ம எதுக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அப்படி ஒதுங்கி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன ஒரு முடிவுக்கு வர்றாங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு சிஎம் ஆவறதுக்கு நம்ம ஏங்க கஷ்டப்படணும்? ஜெயலலிதான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க சிஎம் ஆனாங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. நல்லது கெட்டது பாரபட்சம் இல்லாம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. இவர் எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்ல. அவருக்கு பிடிச்சவங்களுக்கு ஒண்ணா நடந்துக்கிறாரு. பிடிக்காதவங்களுக்கு ஒண்ணு நடந்துக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது, எதுக்கு அவர் சிஎம் ஆவறதுக்கு நம்ம வந்து நமக்கு இருக்கிற காச விட்டுட்டு நம்ம எதுக்கு விடணும்? அப்படின்னு ஒரு மனநிலை அதிமுகல வந்துருச்சு இன்னைக்கு. குறிப்பா கொங்கு மண்டலத்துல வந்துருச்சு. முக்கியமான தலைவர்கள் யாருமே எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆறத விரும்பல. அவங்கவங்க எனக்கு வேணா நான் வேணா எம்எல்ஏ ஆகிக்கிறேன்பா. நான் சேஃப்டி ஆகிக்கிறேன். அவ்வளவுதானே ஒழிய, அதிமுகவை ஜெயிக்க வச்சு எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆக்கணுங்கிற யாருக்கும் இன்டென்ஷனா இல்ல. யாரும் அத பத்தி சிந்திக்கல. அது மொத பார்க்கணும். பிஜேபி அதே மாரி. அண்ணாமலை ஏற்கனவே வந்து பொறுப்பு சில தொகுதி 6 தொகுதிகள் குடுத்தாங்க. இல்லங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல. நான் அந்த தொகுதிகள நான் பார்த்துக்க முடியாதுன்னு சொன்னவரு, எலக்ஷன்ல நிப்பாரான்னு தெரியல. அவரு கோயம்புத்தூர் சொல்லிட்டாரு. என்ன அந்த மாரி ஆமா சந்தேகம்ட்டாரு. கோயம்புத்தூர்ல அவர் கேட்டாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவர் ஒரு வீக்கா இருக்கு. ஏற்கனவே டிடிவி அவர் அதிமுக கூட்டணிக்கு போன பிறகு, இல்லங்க நான் வந்து நிக்கிற மாரி இல்லங்க எலக்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதெல்லாமே கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வீக்கா ஃபீல் பண்ற மாரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க வெற்றி கூட்டணி அப்படின்னு முடிவு பண்ணா எப்படி நாங்க வந்து எலக்ஷன் நிக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? ஓகே. இல்லங்க நம்ம நிப்போம், கண்டிப்பா நிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல. ஸோ அதிமுகவும் கொஞ்சம் வீக்காவே இருக்கு. அதே மாரி பிஜேபியும் பெரிய ஸ்ட்ராங்கா இல்ல. அவங்களும் ரொம்ப வீக்கா இருக்காங்க. நயினார் அவர காப்பாத்திக்க வேண்டிய சூழ்நிலையில அவர் இருக்கார். இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை தொடருது. கொங்குல மிகப்பெரிய அட்வான்டேஜ் டு டிஎம்கே நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.